வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் காணொலியில் சந்திக்க நான் மிக மகிழ்ச்சி இருக்கிறேன். ஆன்மீக தேடலில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். பஞ்சபட்சி சுதந்தர் மாரியப்பன் பேசுகிறேன். இன்று நம்ம பஞ்சபட்சியும் பஞ்சபூதங்களும் கிரகங்களும் சிவாய சிவாய நம சிவாய. ஒம்பது கிரகங்கள் இருக்கின்றன. 9 கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள், 7 கிரகங்கள் இருக்குது. இந்த 7 கிரகங்களுக்கு பஞ்சபூதத்தில் இந்த 7 கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு. உதாரணத்துக்கு இப்போ நெருப்பு என்றால் அக்னி, நெருப்பு என்றால் அக்னி. இந்த 7 இதில் 9 இதில் இந்த நெருப்புக்கு மேஷம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுசு. மேஷம் இந்த 3 நெருப்பு ராசிக்கு உள்ளது. நீர் ராசிக்கு கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசி. காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசி. நிழல் ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். இந்த பஞ்சபூதங்களுக்கு ஆகாயத்துக்கு ஆகாயம், பிரபஞ்சம், அந்த சக்தி, இந்த மாதிரி 5 பூதங்கள் இதில் இந்த கிரகத்துக்குள் இருக்கிறது. இந்த 5 பூதங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது, 5 பூதங்களுக்கு அதிபதி இருக்கிறாங்க. அந்த திசைகள் இந்த பஞ்சபட்சியின் போதான எல்லாமே இதுக்குள்ளே தான். மொத்தத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொன்றா வருவதை விட எல்லாமே இதுக்குள் எல்லாம் இயக்கம்தான். இது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொன்னால் இது வரவே வராது சாமி. அதுதான் இப்போ இவங்க உங்களுக்கு புரியாத காரணமே அதை. என்னடா இவர் பாதி இங்கே சொல்கிறாரு, பாதி இங்கே. இப்போ இந்த கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிரகத்துக்குள்ளேயே பஞ்சபூதங்கள் இருக்கிறது, இது இருக்குது, அந்த திசைகள் இருக்குது, ஓரைகள் இருக்குது, எல்லாமே இது உள்ளே வரும். அப்போ ஒரு டிராஃபிக் கரெக்டாக இதுக்குள்ளே போக முடியாது. அது உள்ளே போனால் அது வேறு மாதிரி தொட்டு என்னடா இவர் கிரகம்னு சொல்லி போட்டு எங்கேயாச்சும் நட்சத்திரத்துக்கு போகிறாரு, ஓரைக்கு போகிறாரு அப்படின்னு எல்லோரும் அப்படி தான் குழம்புறாங்க. ஆனால் இதுக்குள்ளே நிறையா இருக்குது சாமி. ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கு 24 மணி நேரம் சொன்னால் கூட ஒவ்வொரு இது பட்டா முடிக்க முடியாது. அது வரும்போது அது ஜாயின் பண்ணி தான் சொன்னால் தான். சரக்கலைன்னு எடுத்தாலும் சரக்கலைக்கு உள்ளே வந்தால் தான் இந்த பஞ்சபட்சிக்குள்ளே வரும். பட்சிங்கிறது ஒரு இது. பட்சியை இத்தனையும் செஞ்சு தான் சாமி பட்சிக்கிட்ட வர முடியும். உடனே பட்சியை போய் பிடிக்கலான்னா பிடிக்க முடியாது. உடனே பட்சியை போய் பிடிக்குமானா பிடிக்கவே முடியாது சாமி. இந்த கிரகங்கள் திசைகள், அந்த 5 பூதங்கள் இருக்குது. 5 பூதங்களுக்கும் 7 கிரகங்கள், 9 நிழல் கிரகங்கள் இல்லை, 2 கிரகங்கள் கிடையாது. இந்த 7க்கும் இந்த 7 இது இருந்துச்சுங்க. இன்னும் 2க்கு வேலை எக்ஸ்ட்ரா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும்போது அதை பகிர்ந்து வரும்போது அந்த கிரகத்தை எப்படி இப்போ சூரியன் இருக்குவாங்க. சூரியனு காகத்துக்கு 2 இருக்குது. அதே மாதிரி நீர் ராசி இருக்குது, புதன் இருக்குது, அதுக்கு 2 வரும். ஆகாயம் இருக்குது, அதுக்கு 2 வரும். ஆகாயம் இப்போ இதில் இந்த பறவைகளில் இப்போ பட்சியை பகிர்ந்து வச்சா அந்த பறவை ஆக்டிவாக 24 மணி நேரம் பண்ணுமானா பண்ணாது. அங்கே தான் சூசகமாக இருக்குது. இப்போ இதில் ராசி பசி, இது நட்பு பசி இருக்குது, ராசி பசி இருக்குது, வளர்பிறை இருக்குது, தேய்பிறை இருக்குது. இப்படி ஒன்றா இது உள்ளே போக அதாவது இதெல்லாம் ஒரு மனப்பாடம் பண்ணி வர்றது தான். அதுதான் சொல்கிறேன், பச்சையை பிடிச்சவனுக்கு பகைக்கான்னு சொல்கிறது காரணம் தான். இவ்வளவும் இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ நான் கிரகம்னு போனேன், கிரகத்துக்குள்ளே போனேன், இதுக்குள்ளே இவ்வளவும் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறேன்,
என்னடா இது கிரகம்னு எங்கெங்கே போய் நிற்கிறாரு, அப்போ எப்படி இது புரிஞ்சுக்கிறது புரியும். அந்த ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும் சாமி. ஆனால் இது ஓப்பனாக உடச்சி இது யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதியும் ஒன்று இருக்குது. சில காய்மறைவு இலைமறைவு அது அவங்க எதுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா இது உண்மை தான். இதுலேருந்து சில ரகசியங்கள் நம்மளே உணர்ந்துக்கிறோம். அதில் இது சொன்னதுனால இது என்ன பிரதிபலன் வருது நமக்கு, இதனால் என்ன இன்றைக்கி இந்த சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் நம்ம குலதெய்வங்களும் எல்லாம் ஆசீர்வோடு தான் இந்த இதை நம்ம இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். ஆகையினால இதுக்குள்ளே இவ்வளவோ சூசகம் இருக்குது. சில பேர் என்ன சொன்னாங்க, இன்னும் ஒன்றுமே சொல்லாமல் இவ்வளோ தலைவெல்லாம் வாழலாம் போடாது அப்படின்னு. அது நீங்கள் நினைக்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுக்குள்ளே நான் சொல்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நீங்கள் இந்த ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க உள்ளே போனால் தான், உள்ளே போய் கண்டுபிடிச்சா தான் அதனுடைய விளக்கங்கள் உனக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாமல் இருக்கவே செய்ய சாமி. சும்மா ஏதாவது கத்துறோம் பார்க்குறோம் அப்படின்னு யூடியூப்ல ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது புரியாமல் இருக்காது. அதில் அவ்வளவும் சூசகம் தான் இருக்குது. அதுதான் இல்லை. இன்றைக்கி கிழக்கு சூரியன் காகுது, புதன் எடுத்துக்கோங்க, அதுக்கு என்ன பச்சு, அதுக்கு ஆந்தை, இது காகம், இது ஆந்தை. மேற்கு எடுத்துக்க சுக்கிரன் இருக்குது, கோழி. வடக்கு எடுத்துக்கோங்க குரு எடுத்துருக்காங்க, வள்ளுவர். சனி மூணு எடுத்துக்க, அது சனி வந்து பகலில் சனியாக இருக்கும். அந்த அது கூட ஓரைக்குள்ளே உள்ளே வரணும். இப்போ இல்லை வளர்பிறை தேய்பிறைன்னு வரும். இப்போ தேய்பிறை இரவு பகல் இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. இப்போ கிரகம் ஒன்று தான் சாமி. கிரகத்தை ரெண்டாக பிடிச்சிக்கிறான். இது இப்போ காகம், இல்லை இதை எடுத்துக்கலாமே, ஆந்தை எடுத்துக்கலாம். புதன் பிரம்மாண்டம் ஒன்று இது. அப்படிங்கும்போது ஆந்தை வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, அடிச்சிட்டோம்னா ஆந்தை அடிக்கவே செய்ய சாமி. அது அப்படி ஒரு கதை கிடையாது. ஆந்தை பகலில் ஆந்தையாக இருக்கும், இரவில் அது ஒரு சப்ஜெக்டில் வந்து நிற்கும். இப்போ காலையில் சூரியன் இருக்குன்னா காகம் காலையில் இருக்கும், ராத்திரிக்கு செவ்வாய் இருக்கும்போது அது மாறும். இப்படி அதே வளர்முறை தேய்முறை எல்லாமே இதுக்குள்ளே இது ஓப்பனாக உடைச்சோம்னு வச்சுக்கோங்க. இதில் பிரச்சனை நிறையா வரும் சாமி. அதனால உண்மை ஒரு இதை நீங்கள் நான் ஒரு சொல்கிறத வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அது உள்ளே நீங்கள் போனீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு விடை கிடைக்கும். அதுதான் உண்மை. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஐயா சொல்லி வர எல்லாத்தையும் இது பண்ணி அனுபவம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அது செய்முறையை கூட செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கும் ஒரு விதி விலக்கு, அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு எல்லாமே அது உள்ளே இருக்குது சாமி. நீங்களே அந்த இடத்துக்கு வரும்போது நீங்களே உணர்ந்துக்கிடுவீங்க. இதில் இவ்வளோ சூசகம் இருக்காது. இப்போ நான் இவ்வளோ 10 வருஷமாக 12 வருஷமாக எனக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இதை நிலையை அடைஞ்சிருக்கிறோம்னா அது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக சொன்னேன்னு வச்சுக்க, அது நல்லவங்களுக்கு போய் சேர்ந்தால் அது பெருமையாக படலாம். அதை பற்றி 100க்கு 100 நம்ம ஆனந்தப்படலாம். ஆனால் வேறு வழியில் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அது யோசிக்க வேண்டியது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இதை அடைஞ்சி அது எல்லாத்துக்கும் போய் சேரணுன்னு தான் நம்ம இந்த விளக்கை போடுறோம். ஆனால் அது போய் சேராமல் இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டம் போடும். ஆகையினால பூதங்களும் கிரகங்களும், பூதங்களும் நட்சத்திரங்களும், பூதங்களும் ஓரைகளும், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஓரைன்னு போனால் ஓரைக்கு விட்டு போக முடியாது சார். ஓரையிலேருந்து சரி ஓரை 1 மணி நேரத்துக்கு எந்த கிரகம் மாறுது, எந்த நட்சத்திரம் வருது, எந்த திதி வருது, எந்த யோகம் வருது, எல்லாமே இதுக்குள்ளே வரணும். வந்து அப்படி கணக்கு பண்ணும்போது தான் அதனுடைய விளக்கம் கரெக்டாக வரும் சாமி. கூடுமானம்ட்டு பதிவு ரொம்ப நீளமாக போகுது, ரொம்ப இதாக இருக்குது. அதனால என்ன ஓரளவுக்கு குறைச்சி இது பண்ணால் விளக்கம் சொல்லவே முடியல சாமி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ண வேண்டியது. 1 மணி நேரம் இப்போ உள்ள நவீன காலத்தில் 1 மணி நேரம் ஒரு பதிவு பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு வேலை இல்லையா அப்படிங்கிற பதிவு இன்னும் கம்மி பண்ணணும். பதிவாக கம்மி பண்ணால் விளக்கங்கள் சொல்ல முடியல சாமி. அது பெரிய இதாக இருக்குது, மனசு கஷ்டமாக. இன்றைக்கி என்னடா ஒன்றுமே சொல்லாமல் நம்ம போட்ட முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ இந்த கிரகம் என்ன நிலையில் இருக்குது, இது என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன இதில் இருக்குது, இது பகலா இரவா, தேய்பிறையா வளர்பிறையா, இப்படியெல்லாம் கணக்கு படித்தா அதை சொல்ல முடியும். நம்ம போது எடுத்த இந்த கிரகம் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது விலைக்கு வராது. இது இந்த கிரகம் இந்த பகலில் இந்த வேலை செய்யும், ராத்திரிக்கு இந்த வேலை செய்யும், இந்த ஓரையில் இந்த வேலை செய்யும், இந்த சாமத்தில் இந்த வேலைக்கு வரும், இந்த சாமம் முடிஞ்சோன்னு இந்த சாமத்துக்கு எந்த நட்சத்திரம் அது, இது எல்லாமே சொல்லணும். ஒவ்வொன்றும் சொன்னால் தான் கூடுமான மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சாமி. அதான் சில விளக்கங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக. இப்போ ஓரைன்னு ஒன்றுமே சொல்ல முடியல. ஓரைக்கிட்டோம்னா சரக்கலை வந்துட்டு இந்த இல்லை ஓரைன்னு ஆரம்பித்து சரக்கலையில் போய் நிற்கிறாரு, ராசியில் போய் நிற்கிறாரு அப்படிங்க வராங்க. அதனால் கூடுமான மட்டும் எவ்வளவு உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு நான் இறைவன் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு அடிக்கணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள்
கண்டினியூவாக நீங்கள் இந்த இதை பார்த்தா தான் சாமி இவங்க சொன்ன நான் முதல்ல சொல்லியிருக்கிறதுக்கு நேற்று சொன்னதுக்கு இன்றைக்கி விடை கிடைக்கலாம், இன்றைக்கி விடை சொல்கிறதுக்கு நாளைக்கு விடை கிடைக்கலாம், இல்லை நேற்று இல்லை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு விடை முடிஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஓரைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடைஞ்சி வந்தால் தான் நீங்கள் பஞ்சபட்சிக்குள்ளே பச்சையை பிடிக்க முடியும். பச்சையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். பச்சையை அவ்வளோ சீக்கிரம் பண்ண கைக்கு பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது. சொல்கிறாங்களே நமச்சிவான்னு சொன்ன சிவன் வருவான்னு, அதுதான் உண்மை. அதுதான். அதனால் நீங்கள் ஒன்றும் இதில் கஷ்டமே பண்ணல. நீங்கள் உங்கள் நிலைக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இறைவன் உங்களை வகுத்து உள்ளே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது குருவெல்லாம் வெளியே புறத்தில் தான் உள்போக்கம் போகும்போது எந்த குருவும் இல்லை, எல்லாம் அந்த பரம்பொருள் தான் வந்து உங்களை ஆக்டிவ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுடைய நிலைமை. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க, 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொன்னாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பரம குருவிட்டு அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உள்ளதை நீங்கள் மெமரி பண்ணுறீங்களே, அது எப்படி பண்ணுறீங்க? அது யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கேட்டால் என்ன பேசணுன்னு கேட்டால் உங்களுக்கு அவர் என்னமோ சொன்னாரியா அப்படிம்பீங்க. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நீ சின்ன பிள்ளையில அம்மான்னு சொன்னீங்க, சின்ன பிள்ளைகளை யார் கூட விளையாண்டீங்களோ அது வரைக்கும் 70 வயசுலேயே உங்கள் மெமரியில் இருக்கா இல்லையா? அது யாருக்கு? அதுக்கு யார் குரு? அதுக்கு யார் குரு சாமி? அதுதான் பரம்பொருள். ஆகையினால நீ உள்பக்கம் உங்களை திருப்பும் போது உள்ளே இருந்து போடுற குரு உங்களை ஆக்டிவாக வேலை செய்ய சாமி. நம்ம குரு இங்கே இருக்கிற குருங்கள் நம்மளை ஒரு பாதைக்கு இழுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அந்த பாதையிலேருந்து நம்ம நடக்கிறது உள்ளே அதுக்கு போகும்போது தான் அது தெரியும் சாமி. அதான் மொத்தத்தில் தன்னை உணரும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாமி. அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு இது பண்ணி விடுங்க, லைக் போடுங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு நீங்கள் கொடுக்குற வரீங்களோ அது உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ இவ்வளோ விளக்கங்கள் போகும்போது இனிமேல் வரும்போது அது இந்த கிரகம் தான் இன்றைக்கி இந்த வேலை தான் செய்யும், இன்றைக்கி இந்த கிரகம் இந்த வேலை தான் செய்யும், இன்றைக்கி இது நட்பு, இது பகை, இது வளர்ப்புற, இது தேவைப்பட, இப்படி கரெக்ட் பண்ணி சொல்லிடலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் சொல்ல முடியும். நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த இது காணொலி விட்டு வேறு காணொலியில் போனீங்கன்னா அது உங்களுக்கு விளக்கம் தெரியாது. தொடர்ந்து ஒரு இதாக பார்க்கும்போது தான் நேற்று என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படி நாங்கள் கூடுமான விட்டு நாங்கள் காணொலியை கட் பண்ணாமல் போடுறதுக்கு முயற்சித்து பண்ணுறேன். அதில் தொடர்ந்து காணொலியை பார்க்கும்போது நேற்று சொன்னதுக்கு இன்றைக்கி விளக்கம் வரலாம், இல்லை இன்றைக்கி கேள்விக்கு நாளைக்கு பதில் இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே ஒவ்வொன்று இருக்குது. இந்த கிரகங்கள் என்னங்கிறது எல்லாமே கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ஒரு ஆன்மீக தேடல் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். ஆகையினால் நான் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல சாமி. என்னுடைய அனுபவம் இதை நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம், பார்க்காட்டாலும் பிடிக்கலாம். அது உங்களுக்கு நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க, வேண்டானா விட்டு போகிறீங்க. அதுதான் உண்மை. அதனால் இதில் ஒன்றும் இதில் பிரதிபலிப்போ இல்லை. ஏதோ என் இறைவன் எனக்கு கொடுத்த உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். அதனால் குடும்பம் விட்டு எல்லோரும் நல்லா கண்டினியூவாக இதை பாருங்கள், டிக் பண்ணாமல் பாருங்கள். என்னவோ சொல்கிறான்னு தூக்கி விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கு வந்தால் அது வராது. காலம் பொன் போன்றது இருக்கிறதா இது. இப்போ நான் ஏதோ உங்களுக்கு சொல்கிறேன், இதில் என்ன இதை காசு பணம் வச்சா வாங்க போகிறோம் கிடையாது. நம்ம அனுபவத்தை சொல்கிறோம், அந்த அனுபவத்தை நீங்கள் கற்று அதனால உங்களுக்கு ஒரு பணி அடையணும்னா அது நான் சந்தோஷப்படுறது நான் முதலாக இருக்கலாம். அதான் சொல்கிறேன். எல்லோரும் பதிவு கண்டிப்பாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், டிக் பண்ணால் பாருங்கள். எல்லாமே பார்த்து எனக்கு முழு ஆதரவு கொடுங்க. நான் கண்டினியூவாக எல்லாம் உங்களுக்கு உண்மையில் சொல்கிறேன், செய்முறை விளக்கமாக கொடுக்குறேன். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில உண்மையாக உடைக்க முடியாது, அது மறைபொருளாகத்தான் வைக்க முடியும். நான் ஒரு வழி தான் சொல்ல முடியும். பாதையில் கடந்து போகிறது முள் கல் இருக்கிறது, அது நீங்கள் தான் கடக்கணும். அதுக்காக ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணுங்கிறது தான் இறைவனுடைய வழி. அதனால் வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். சிவாய நமச்சிவாய்.